பங்களாதேஷோடைய ஃபாரின் மினிஸ்டரா இருக்கக்கூடிய டாக்டர் கலீலுல் ரஹ்மான யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோடைய 81st செஷனுக்கான பிரசிடென்டா எலெக்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வரண்டா ஐஏஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கோர்சஸ் பத்தி டீடைல் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளில ஒவ்வொரு வருஷமும் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் நடக்கும். இந்த வருஷம் 81st செஷனுக்கான பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துச்சு. இதுல ஏசியா பசிபிக் ரீஜியன்ல இருந்து சிப்ரஸும் பங்களாதேஷும் கண்டெஸ்ட் பண்ணாங்க. இதுல பங்களாதேஷுடைய ஃபாரின் மினிஸ்டர் டாக்டர் கலீலுல் ரஹ்மான் 99 ஓட் வாங்கி வின் பண்ணியிருக்காரு. யூஎன் ஜெனரல் அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்தவரை பிரசிடென்ட்டுக்கு 1 இயர் டென்யூர் இருக்கு. மொத்தம் 5 ரீஜியனா வேர்ல்ட பிரிச்சிருப்பாங்க. ஏசியா பசிபிக் ரீஜியன், ஆப்பிரிக்கன் ரீஜியன், வெஸ்டர்ன் யூரோப், கரிபியன் ரீஜியன் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 5 ரீஜியன். இதுல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரீஜியன்ல இருந்து பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் டாக்டர் கலீலுல் ரஹ்மான் தான் பிரசிடென்ட் எலெக்ட் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜெர்மனியோட அனலினா பெராக் அப்படிங்கிறவங்க தான் ஜெனரல் அசம்பிளியோட பிரசிடென்டா இருந்தாங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, யுஎன் உடைய ஜெனரல் செக்ரட்டரி யாருன்னு தெரிஞ்சுனா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.